பிரைசலான் உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையிலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 43:19 வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீரையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்கினதுனால் காட்டு மிருகங்களும் வல் சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அல்லேலூயா. ஆமாம், இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்வார். அது இப்பொழுதே தோன்றும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இல்லை நான் நல்லா இருக்கிறேன், பழைய காரியம் எனக்கு ஆசுவாதமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பழைய காரியங்கள் இங்கே மேன்மையாக இருக்கீங்க. ஆனால் இந்த ஆண்டு அதை விட புதிய காரியத்தை தகப்பன் உங்களுக்கு செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில் கண்ணீரோடு இருக்கிறேன், எனக்கு புதிய காரியங்கள் எப்படி நடக்கும் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த வேளையை கர்த்தருடைய வார்த்தை, புதிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்வார். புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறன்னா பழையவைகளை நாம் செய்யக்கூடாது. என்ன பழையவைகள்? 18ஆம் வசனம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினது நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் படுகிற வேதனைகள், கண்ணீர்கள், கடன்களை நினைச்சிருக்கூடாது. பூர்வமானது இனி நான் எப்படி செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன்றதை சிந்திக்காதீங்க. முந்தினதை நினைக்கவும் பூர்வமானதை சிந்திக்கக்கூடாது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்காது. அப்போ என்ன செய்தால் நடக்கும்? 21ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. இதோ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. துதித்து தகப்பனை அநேகருக்கு பறைச்சாற்றுங்க. துதிங்க, துதித்து அதனுடைய நன்மைகள் அநேகருக்கு சொல்லுங்க. புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த ஏசாயா 43:19 உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறன்னா 18 செய்யக்கூடாது, 21 செய்யணும். 18 என்னது? முந்தினவைகளை நினைக்கக்கூடாது, பூர்வமான சிந்திக்கக்கூடாது. 21 என்னது? துதிங்க. அப்படி நீங்கள் துதிக்க புதிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதாக. வேதத்தில் துதித்து யோசபாத் புதிய காரியத்தை பெற்றுக்கொண்டான். ஆமாம், தேவனை துதிக்கிற யோபு புதிய காரியத்தை பெற்றுக்கொண்டான். துதிக்கே பிரபலமானவர் தாவீது. அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்தார். நீங்கள் துதிக்கிற ஜனம் என்ற ஆண்டவர், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதியுங்க. பழையவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள், துயரங்கள் மாறும். புதிய காரியம் இந்த ஆண்டு நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்களும் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். புதிய காரியங்களை இந்த ஆண்டு, இந்த மாதம் நிறைவேற்றுவார். God bless you.